ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஹரிப்ரியா. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னோடய டஃபஸ்ட் பார்ட் இன் மை லைஃப் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு 2023 வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பள்ளி. ஆக்சுவலி இது பள்ளி, நான் அதை பார்த்து பயந்துட்டேன். ஓகே. ஸோ 2002 இது மறக்கவே மாட்டேன் இந்த வீடியோவை. பள்ளி ஒன்றுக்கு இருக்குது. 2023 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஐ ஹவ் ஜாயின்ட் ஒரு கிளாஸ் வந்து பள்ளியை பார்த்து இது வளர்றேன். ஒரு ஜாப் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாப் வந்து கோடிங் ட்ரெயினருங்கிற ஒரு ஜாப் ஜாயின் பண்ணேன். ஸோ 1 இயர் போயிடுச்சு. எனக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, லைக் வந்து 2023 ஜூலையில் ஜாயின் பண்ணேன், ஜூலை 16. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜூலை 16க்கு முன்னாடியே நான் மே 2 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ரிசைன் பண்ணிட்டேன். மே 2 வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிசைன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வையை ரிசைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது. எனக்கு அது வந்துட்டு லைக் இது இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மே 2ல் நான் ரிசைன் பண்ணி மே 23ல் வரைக்கும், மே 2 டு மே 23 வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ரியலி டஃபஸ்ட் பார்ட். நான் வந்துட்டு ரொம்ப வந்து உடஞ்சிட்டேன். என்னால் வந்துட்டு ஆக்சுவலி நோட்டீஸ் பீரியடில் இருந்தேன். அந்த நோட்டீஸ் பீரியடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏப்ரல் 2020 எனக்கு வந்து ஒரு மாதிரி பைத்தியமாயிட்டேன். லைக் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ஃபேமிலி எப்படி பார்த்துக்க போகிறோம், ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இருக்கிற நாம எப்படி வந்து இந்த ஜாபை விட்டுட்டு வரலாம், இப்படி ஏதோ ஒரு அவசர புத்தியில் வந்துட்டு நான் இது ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் இருக்கும் தான், எல்லா இடத்துலையும் இருக்கும் தான். பட் அவசர புத்தியில் வந்து ஏனத்தனமாக எங்கள் வீட்டில் சொல்கிறவங்க பேச்சு கூட கேட்காம பெரிய இது மாதிரி வந்துட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த என்னால் முடியல. லைக் ஒரு முடியல. லைக் எப்படி நம்ம குடும்பமே நம்மளே டிபெண்டாக இருக்குது, நாம் தான் பார்த்துக்கணும். வேறு வேலையும் கிடைக்கல. தேடி பார்த்தா எனக்கு எங்கேயுமே வந்து ஜாபே கிடைக்கல. ஸோ எதுவுமே வந்து என்னால் பண்ண முடியல. நான் வந்து ரொம்ப வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். என்ன ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படியே. எப்படி பேய் வந்து அப்படி ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நான் உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டோம். ஏன்னா உண்மையிலே சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நாம் யாராவது கஷ்டப்படுத்திட்டோம், இல்லை நாம் ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னை வந்து இது ரொம்பவே ஹர்ட் பண்ணும். மற்றவங்க பேசுகிற வார்த்தையை விட நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே ஹர்ட் பண்ணும். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு அப்படியே கடல் அளவு கடலையே தாண்டி வர மாதிரி இருக்கும். எனக்கு அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே முடிஞ்சிருவேன். ஸோ நான் மட்டும் எடுத்த டிசிஷன், நான் அவசரப்பட்டு எடுத்த டிசிஷன் வந்து அதனால் எனக்கு கிட்டத்தட்ட ஷார்ட் ஆஃப் 1 மந்த் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அழுதேன். நான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அழுதுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு அழுகழுகியாக வந்தது. எனக்கு நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லுவாங்க மனசு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அது நிஜமாக அந்த 1 மந்தில் நான் உணர்ந்தேன். எனக்கு மனசு அவ்வளோ வலிச்சுது. எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா பெயின் ஆகிடுச்சு, அப்படியே வலிக்குது. இட்ஸ் ரியலி பெயினிங். அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது. அது அந்த அந்த ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அந்த பெயினிங் வந்து எனக்கு அது இருந்தது. அந்த உள்ளே வந்து வலிச்சுது. பட் ஹார்ட் ரியலாக பெயின் ஆகல. பட் அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை யாராவது கஷ்டப்படுத்திட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி எனக்கு என் ஃபேமிலியை கஷ்டப்படுத்தின மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் அழுதுகிட்டே இருந்தேன். அதை பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி விடு பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, விடு பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்னால் வந்து தாங்கிக்க முடியல. அது எப்படி நான் வந்து வேறு ஜாபும் நான் எதுவும் தேடாமல் நான் எந்த தைரியத்தில் ரிசைன் பண்ண எனக்கு சத்தியமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் டேஸ் போயிட்டே இருந்தது. வெளியெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. பட் எனக்கு வந்து அந்த மைண்டை வெளியே வரல. எவ்வளவோ என் ஃபேமிலியும் சரி டெசிஷன் எடுத்துட்டேன், ஓகே விடு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு இதை பார்க்கலாம் அப்படி. ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து வந்துச்சுன்னா 1ஆம் தேதி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். ஸோ அதுக்கு அமௌண்ட் நமக்கு கையில் இல்லை. ஸோ எப்படி வந்து என்ன இதில் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்படியே வந்து என்னோடய நாட்கள் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
காலையில் எந்திரிச்சாலே எனக்கு நெஞ்சு வலி வந்துடும். நைட்டுனாலும் அப்படி நெஞ்சு வலிக்கும். தூங்குனாலுமே எனக்கு மனசு வலிச்சுட்டே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளான்னைக்கு என்ன நடக்க போகுது, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், எதுவுமே தெரியல. இதில் வந்துட்டு நான் வேறு தனியாக எடுத்த டிசிஷனாக, அதனாலேயே மொத்தம் காலி. ஸோ வந்து இப்படி இந்த மாதிரி இருந்தது. தென் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசிவிட்டேன். ஓகே, திருப்பி ரீஜாயின் பண்ணிடலாம், என்ன அவங்க நினச்சாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு திருப்பி நான் May 23 வந்து அதே கோடிங் ட்ரெயினர் ஜாப் வந்து திருப்பி ரீஜாயின் பண்ணிவிட்டேன். பட் இதில் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு, அவசரப்பட்டு எடுத்த டெசிஷனால் எனக்கு என்னென்ன நடந்திருக்குன்னா, எனக்கு இன்க்ரிமெண்ட் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு इंक्रीमेंट हो गया, रिज़ाइन பண்ணி அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட் हो गया. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு ஒரு வேரியபிள் பேன்னு சொல்கிற 16,000 हो गया. அதுவும் हो गया. 1 இயர் முடிக்கிறதுக்குள்ளே ஏன் ரிசைன் பண்ண சொன்னா हो गया. ஆக்சுவலி 1 இயர்க்கு முடிக்கிறதுக்குள்ளே ஏன் ரிசைன் பண்ணேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணணும். அவங்களுக்கு April 20 வந்து அகடமிக்ஸ் முடிஞ்சுது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிலாம் வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணணுங்கிற ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ட்ரைனிங் வந்து அவங்க நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணுவோங்கிற நம்பி கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங்லேருந்து நம்ம வந்துட்டு ட்ரைனிங் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா, அது வந்து திருப்பி அவங்களுக்கு டீச்சர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இடையில டீச் பண்ணிவிட்டு இடையில வந்தோன்னா இது ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆக்சுவலி வந்துட்டு நான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். பட் வந்துட்டு ஆனால் எனக்கு நல்ல ஆப்பு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. பட் நான் ஃபைன். ஆனால் அது ஒரு நரகம் 1 மந்தில். விஐபினா என்ன, வேலை இல்லை பட்டதாரி, வேலை இல்லாதவனோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு அந்த 1 மந்தில் வந்து கடவுள் புரிய வச்சிட்டார். சத்தியமாக வேலை மட்டும் இல்லை, மெயினாக வந்து உனக்கு வேலை இல்லைங்கிறத பிரச்சனையை விட நீ தான் குடும்பத்துக்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ தான் அடுத்தது நீ செலவு பண்ணணும், உன் கையிலேருந்து தான் பண்ணி ஆகணும். எந்த எமர்ஜென்சினாலும் உன் கையிலேருந்து தான் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து இருக்கும்போது, அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கும்போது நாம் இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபேமிலி நம்மளை நம்பி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடாது. இதே நீ வந்து உன் ஃபேமிலியெல்லாம் நல்லா பெத்த ஃபேமிலி ரிச்சாக இருக்குது, நீ ஏதோ போகிற வர, ஏதோ பேஷனுக்காக போகிற, இல்லை பொழுதுபோக்குக்காக போகிற, இல்லை சும்மா வந்து கை காசுக்காக போகிற, நிறைய டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த அப்படின்னா நீ ரிசைன் பண்ணினா உனக்கு நெக்ஸ்ட் ஜாப் நீ தேடுற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வரைக்கும் உனக்கு நீ பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம், உனக்கு எதுவும் ஸ்டாப் ஆகாது. உங்கள் அப்பா அம்மா பாட்டுக்கு ஏர்னிங் வந்துட்டுருக்கும், எல்லாமே போயிட்டுருக்கும். நீ அதுக்கப்புறம் லேட்டாக கூட தேடி போய்க்கலாம். இந்த மாதிரி இருந்தால் வந்து பிரச்சனை கிடையாது. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்காதீங்க. நான் இது எதுக்கு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன், நான் அட்வைஸில் பண்ணல, எது மட்டும் சொல்கிறேன். டிசிஷன் எடுக்கக்கூடாது. நான் இன்னொரு ஜாப் விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஜாப் தேடிட்டு தான் நான் விடணும். ஐ லேர்ன் திஸ். இட் வாஸ் அ டஃபஸ்ட் பார்ட். அண்டு நிறைய டிசிஷனை தப்பாக எடுத்திருக்கேன். அதில் பெரிய தப்பான டிசிஷன் வந்து இந்த வேலையை விட்டது தான். அதனால் எனக்கு 2 லாஸ் வேறு இருக்குது. அது என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஓகே, ஸோ டிசிஷன் ஓவர். பாய் 8 மினிட்ஸும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 8 மினிட்ஸ் பார்ப்பீங்கிற நம்பிக்கையிலே நான் அந்த 8 மினிட்ஸ் போடல. ஏன்னா இவ்வளோ நேரம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்துட்டு பேசுறதுக்கு நிறையா இருக்கே, எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லும் போட்டுட்டேன். ஓகே, பாய்.